வைக்கம் என்பது ஆலய நுழைவு போராட்டம் இல்லை, ஒரு தெருவில் நுழைகிற போராட்டம். ஒரு தெருவில் நுழைகிற போராட்டத்தை நடத்துறதுக்கு ஈரோடுல இருக்கிற ஈவேரா கேரளாவில் வைக்கத்துக்கு போய் போராட்டம் நடத்தணுமா என்ன? தமிழ்நாட்டில் ஒரு போராட்டமாவது ஆலய நுழைவுக்கோ தெரு நுழைவுக்கோ தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியல் சமுதாய மக்களுடைய உரிமைகளுக்காகவோ ஒரு போராட்டம் ஈவேரா நடத்திருக்கிறாரா? அத்துணை போராட்டத்தை நடத்திய தேசியவாதிகள். அத்துணை போராட்டத்தையும் காங்கிரஸ் கட்சி, நான் சொல்றது அந்த காலத்து காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், இப்ப இருக்கிறது இத்தாலி காங்கிரஸ். நான் இத்தாலி காங்கிரஸ் பத்தி சொல்லல, இந்திய தேசிய காங்கிரஸ் பத்தி சொல்றேன். அத்தனை நடத்தியது காங்கிரஸ். நீதி கட்சி ஆட்சியில ஒரு பட்டியல் சமுதாய சார்ந்தவர் கூட அமைச்சர் இல்லை. ராஜாஜி முதலமைச்சராக வந்த பிறகுதான், ஒரு காங்கிரஸ் அமைச்சகம் தேசியவாத அமைச்சகம் வந்த பிறகுதான் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவருக்கு அமைச்சர் பதவியை முதலில் கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சி தான். தீண்டாமை, பெண் ஒழிப்பு, தாய்மொழிக்கு முக்கியத்துவம். தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தது யாரு? மறுபடியும் சொல்ற தேசியவாதிகள் தான். எங்கெல்லாம் இந்த தேசத்தை ஒன்றாக நாம் கொண்டாடுகிறோமோ அவர்கள் எல்லாம் தாய்மொழியின் மீதும் பாசமாக இருப்பார்கள். மகாத்மா காந்தி தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபா அதை உருவாக்குனதே மகாத்மா காந்தி தான் ஃபவுண்டர். தென் மாநில மக்கள் ஹிந்தி படிக்க வேண்டும் என்பதற்கு. ஆனால் அவர் என்ன புத்தகம் எழுதினாலும் அதை முதல்ல குஜராத்தில் தான் எழுதுவார். அவர் எழுதின சத்திய சோதனை முதல்ல குஜராத்தில் எழுதப்பட்டது தான். அவர் எழுதின ஹிந்து சுவராஜ் புத்தகம் குஜராத்தில் எழுதிதான் மொழிபெயர்க்கப்பட்டது. என்னவா இருந்தாலும் சரி, அவரது தாய்மொழி எதுவோ அதற்குத்தான் முக்கியத்துவம். கையெழுத்தை குஜராத்தில் தான் போடுவார் மகாத்மா காந்தி. இங்க என்ன நிலைமை? தமிழ்தாய் வாழ்த்துன்னு அறிமுகப்படுத்துறாங்க 1970களில். அப்ப தமிழ்நாட்டில் ஒரு பெரியவர் சொல்றாரு, இந்த கடவுள் வாழ்த்து போய் இந்த தமிழ் தாயின்னு வச்சதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு முட்டாள்தனத்தை எடுத்து இன்னொரு முட்டாள்தனத்தை வச்சுட்டா உங்க தமிழ் வளர்ந்துரும், கிழிச்சிருமோ? சொன்னவர் ஈவேரா. தமிழ் தாய் வாழ்த்து கூடாது என்று சொன்னவர் ஈவேரா. நான் இந்தி வேண்டாம் என்று சொல்கிறேன் சொல்றார் ஈவேரா. இந்தி வேண்டாம் என்று சொல்கிறேன். ஏன்? அந்த இடத்துல தமிழை வைத்து கொண்டாடுவதற்கா? இந்த தமிழ் சனியனை இத்தோடு விட்டு தொலைச்சிருங்க. அந்த இடத்துல ஆங்கிலத்தை வச்சுக்கோங்க. அது பொது மொழியோ அரசாங்க மொழியோ நீதிமன்ற மொழியோ உங்க வீட்டு வேலைக்காரி கூட நீங்க பேசுற மொழியோ எல்லாமே இங்கிலீஷ்ல பேசுங்க. இந்த தமிழ் சனியனை விட்டு தொலைங்க. சொல்றது யாரு? ஈவேரா. இவன் சொல்றான், இவன் தான் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தமிழுக்கு சங்குதே ஈவேரா தான். அது பாரதிதாசன் வெக்கம்லாம் பாடுறான், மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. சங்குதுன்னு நீதாயா? தமிழ் மொழி பற்றுக்கு என்ன அடையாளம்? இதெல்லாம் செய்தது தேசியவாதிகள். பாரதியாருடைய கவிதைகளை நாட்டுடைமையாக்குனதிலிருந்து, தமிழுக்கு தமிழ் சொற்களஞ்சியம் உருவாக்கியதிலிருந்து, தமிழை பாடமொழியாக கொண்டு வந்ததிலிருந்து, சுதந்திர போராட்ட காலத்தில் தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததிலிருந்து எல்லாம் பண்ணதெல்லாம் தேசிய இயக்கங்கள் தான். எங்க பண்ணாங்க திராவிட இயக்கங்கள்? சமூக நீதி, எல்லா சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்ததே காங்கிரஸ் தான். அதற்கு முன்னால் இடஒதுக்கீடு எப்ப ஆரம்பிச்சது? சத்ரபதி சிவாஜி மகாராஜா ஆட்சிக்குள்ள, பேஷ்வாக்களுடைய ஆட்சியில மராத்தால தான் முதல் இடஒதுக்கீடு ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால. இதெல்லாம் நீங்க மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் எடுத்து வாசித்தீங்கன்னா தெரியும். இடஒதுக்கீட்டோட ஹிஸ்டரி ஆஃப் ரிசர்வேஷன் எப்படி எல்லாம் வந்திருக்குன்னு அதை எழுதியிருக்கிறார் மண்டல். அதற்கப்புறம் கர்நாடகால இடஒதுக்கீடு மன்னர்கள் காலத்திலே வந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 கம்யூனல் ஜியோவாக காங்கிரஸ் ஆட்சியில வந்தது. அதற்கப்புறம் அது தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்பட்டது. பட்டியல் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் போது ஈவேராவோட ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுக்கங்க. திராவிட பிதாமகன் ஈவேரா அவர் சொல்றாரு, இந்த ஹரிஜனங்களுக்கு எல்லாம் அவர்கள் யோகியாம்சத்திற்கு விட அதிகமான சதவிகிதத்தில் இடஒதுக்கீடு கொடுக்கிறீர்கள், இது நல்லதற்கல்ல, இந்த அளவிற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை சொன்னவர் ஈவேரா. ஒரு கணவன் மனைவி, அவர் அந்த ஊர்ல பெரிய மனிதர், ஒரு முதலாளி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாரு, அவரோட மனைவி இருக்கிறாங்க. அங்க வேலை செய்யற ஒரு வேலைக்காரர் இருக்கான். ரொம்ப நாளா மனைவிக்கு குழந்தை இல்லை. என்ன காரணம்னா கணவன் ஆண் தன்மை இழந்தவன். இதுதான் கதை. நாம எல்லாம் சொல்ல கூசுகிற விஷயத்தை தான் கலைஞர் அற்புதமா கதையா பக்கம் பக்கமா வர்ணனை சொல்லி எழுதியிருப்பார். அதனால அந்த மனைவி எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அந்த பண்ணையில வேலை செய்யற வேலைக்காரனுடன் உறவு கொண்டு அவர் ஒரு குழந்தை பெற்றுக் கொள்கிறார் என்பதுதான் கதை. அந்த கதைக்கு பேரு வான்கோழி. எனக்கு பாரதியார் எழுதிய வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லும் போது எனக்கு கலைஞர் சொன்ன வான்கோழி கொண்ட தமிழ்நாடுன்னு எனக்கு இருந்து விட்டால் என்ன செய்வதுன்னு பயம் வந்துச்சு. பாரதியாருக்கு இது வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, கலைஞருக்கு இது வான்கோழி கொண்ட தமிழ்நாடு. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க, மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்படி இந்த தமிழ்நாட்டுடைய நிலைமையை இந்த திராவிட இயக்கங்கள் சீரழித்திருக்கிறது. உயர்ந்த இடத்தில் சிந்தித்துக் கொண்டிருந்த ஒரு நாகரிகத்தை, ஒரு பண்பாட்டை, ஒரு வரலாற்றை
தேசியவாதத்தை எல்லாம் சிதைத்த பெருமை இந்த திராவிட இயக்கங்களுக்கு உண்டு. இவர்கள் நாங்கள் தான் சமூக நீதியினுடைய ஜாம்பவான்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நாங்கள் தான் இந்த தமிழ் மொழியின் பெருமையை உயர்த்தினோம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நாங்கள் தான் பெண்ணுக்கு உரிமை வாங்கி கொடுத்தோம், பெண்ணடிமைத்தனத்தை ஒழித்தோம் என்று சொல்கிறார்கள். இவர்கள் எதையெல்லாம் சொல்கிறார்களோ அதற்கெல்லாம் நேர் எதிராக நடந்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. ஆனால் இவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அவற்றையெல்லாம் செய்தது தேசிய இயக்கங்கள் தான் என்பதுதான் உண்மையான வரலாறு. இதை செஞ்சதெல்லாம் தேசியவாதிகள். இன்னும் ஒருபடி உச்சத்தில் போய் சொல்கிறேன், இந்திய திருநாட்டில் தேசியவாதிகள் செய்யாத எந்த நல்ல காரியத்தையும் திராவிட இயக்கங்கள் செய்ததில்லை என்பதுதான் நமது தமிழக வரலாறு. எந்த விஷயத்தையும் செஞ்சது எல்லாத்துக்கும் முன்னோடி தேசிய இயக்கங்கள் தான். பெண்ணுரிமை, ஐயா தந்தை பெரியார் வராவிட்டால் இன்றைக்கு பெண்ணுக்கு இவ்வளவு உரிமை கிடைத்திருக்காது. பெண்ணுக்கு சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்று சொன்னது யார்? பெண்ணுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்று சொன்னது யார்? இளம் பெண்கள் விதவையாகி போகும்போது அவர்களுக்கு மறுமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னது யார்? ஆணுக்கு சமமாக பெண்ணை நடத்த வேண்டும் என்று சொன்னது யார்? ஈவே ராமசாமி பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டு செத்தவன் எங்கள் முப்பாட்டன் சுப்பிரமணிய பாரதி. பாரதியார் தான் பெண்ணுரிமைக்கு இந்தியாவிலே சாம்பியன். பாரதி சொல்லாத ஒரு விஷயத்தை திராவிட இயக்கங்கள் சொல்லி இருக்கட்டும், சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விஷயம் சொல்லு, சவால் விடுறேன். மேடையில பகிரங்கமா சென்னையோ மதுரையோ கோவையோ திறந்த வெளியில ஒரு சவால், ஒரு விவாத மேடை வைத்துக் கொள்ளலாம். வாங்க, சுப்பிரமணிய பாரதியார் சொல்லாத ஒரு விஷயத்தை திராவிட இயக்கங்கள் சொல்லி இருக்கு. பெண்ணுரிமைக்கென்று அவதாரம் எடுத்து வந்தவன் பாரதி. ஏன்? பெண்ணையே அவன் பராசக்தியின் வடிவமாக பார்த்தவன் பாரதி. பாரதியாருடைய இரண்டாவது மகள் சகுந்தலா பாரதி ஒரு சின்ன புத்தகம் எழுதியிருக்க, அந்த அம்மா என் தந்தை பாரதி அப்படின்னு. அதுல ஒரு இடம் நம்ம எல்லா ஆண் வர்க்கத்தை எல்லாரையும் கண்கலங்க வைக்கிற ஒரு இடம். அவள் சொல்லுகிறாள், எனக்கு 8-9 வயது இருக்கும், சிறுமினான். என் அப்பா பாரதி என்னை வரவேற்பறையில வரவழைப்பார், பூஜை பக்கத்துல நிறுத்துவார், இப்படி நெல்லுமான்னு சொல்லுவார். என்னப்பா என்ன செய்யணும்னு கேட்பேன், இப்படி நெல்லு என்று சொல்லிவிட்டு சாஷ்டாங்கமாக என் காலில் விழுந்து என்னை வணங்குவார். நான் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போவேன். 8 வயது சிறுமி நான், 30 வயது அவர் என் தந்தை பாரதிக்கு. எனது அப்பா என்னை பெற்றவர். என்னப்பா நீ என் காலில் விழுகிறேன்னு சொன்னா சொல்லுவாரு, நீதாம்மா பராசக்திமா, என் மகள் இல்லம்மா, நீ பராசக்தி. பெண்ணை பராசக்தியாக பாவிக்க வேண்டும் என்று போதனை செய்தவன் அல்ல பாரதி, அதை வாழ்ந்து காட்டியவன் பாரதி. தன் பெற்ற மகளை கூட வணங்கியவன் பாரதின்னு சொன்னா, திராவிட இயக்கங்கள் எங்க? தான் பெற்ற மகளை திருமணம் செய்து கொண்டதாக கதை எழுதிய கருணாநிதிக்கும் பெற்ற மகளை பராசக்தியாக வணங்கிய பாரதிக்கும் ஏவி வைத்தால் எட்டுமா? திராவிடமும் தேசியமும் ஒன்னா? பாரதியும் கருணாநிதி ஒன்னா? பாரதியின் பேனாக்கு செலவு உண்டா? கருணாநிதியின் பேனாக்கு 80 கோடி செலவழிக்கணும். 8 ரூபா பேனாவை ஆயுத பூஜையில வச்சு சாமி கும்பிட்டா அது மூட நம்பிக்கை. 80 கோடி ரூபாய்க்கு கடலுக்குள்ள செலவழிச்சா அது பகுத்தறிவு. முதல்ல நம்முடைய இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களுக்கு அக்டோபர் 27ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தினுடைய ஒரு பகுதி மக்கள் மன்றத்தில் இருக்கு. அந்த கடிதத்தோடு கிட்டத்தட்ட 232 பக்கம் அதற்கான ஆதாரங்களையும் அளிச்சிருக்கிறாங்க. 888 கோடி ரூபாய் ஊழல், 888 கோடி ரூபாய் ஊழல் நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வளங்கள் துறையில அமைச்சர் KN நேரு அவர்களுடைய துறையில நடந்திருப்பதாக இடி அவர்கள் ஆதாரப்பூர்வமாக தமிழ்நாட்டினுடைய டிஜிபி அவர்களுக்கு கடிதம் அளித்து அதுல ஒரு FIR பதிவு செய்ய சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் PMLA செக்ஷன் 66 இடிக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது, வேறொரு கேஸ்ல சோதனை பண்றாங்க, அந்த கேஸ்ல இன்னொரு ஆதாரம் கிடைக்குதுன்னா செக்ஷன் 66 படி அந்த சம்பந்தப்பட்ட ஏஜென்சிக்கு அந்த ஆதாரத்தை கொடுக்க வேண்டியது இடியினுடைய கடமை. இந்த ட்ரூ வேல்யூ ஹோம் சம்பந்தப்பட்ட ஒரு CBI வழக்கு 2024 திரு KN நேரு அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட அவருடைய தம்பி KN ரவிச்சந்திரன், KN மணிவண்ணன் அவர்களுடைய இல்லத்துல வேறு வேறு பகுதியில் நடத்தப்பட்ட ரைடில் கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள், இவங்க ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆபிசர், சானிட்டரி இன்ஸ்பெக்டர் உட்பட 2538 போஸ்டிங், அதுல 2 லட்சம் பேர் எழுதுறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பரீட்சை நடத்துறாங்க. அதுல எப்படியெல்லாம் ஊழல் செய்திருக்கின்றார்கள், குறிப்பாக 150 கடைசி அந்த 2538 தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கல்ல 150 பேர் நேரடியான ப்ரூஃபை இடி அளிக்கிறாங்க.
வாட்ஸ்அப்ல எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, பணம் யாருகிட்ட கொடுத்தாங்க, அபிஷியலா அண்ணா பல்கலைக்கழகம் ரிசல்ட் டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு KN நேருனுடைய சகோதரர் அவரு கையில KN ரவிச்சந்திரன் அவருடைய கையில வாட்ஸ்அப்ல அந்த முழு லிஸ்ட் இருக்கு. பிரிலிமினரி பரீட்சையில பாஸ் ஆகாத ஒருத்தர் ஒரு புரோக்கர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஃபைனல் லிஸ்ட்ல பேரை சேர்த்துறார். இது போன்ற பல ஆதாரங்கள்ல 232 பக்கம் அதை திரட்டி சேகரிச்சு செக்ஷன் 66 PMLA ஆக்ட் அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய DGPக்கு அளித்து இதுவரை ஒரு பேச்சு மூச்சு இல்ல. இதுல 2 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. செலக்ட் ஆனவங்க 2538. அப்ப என்னங்க அர்த்தம்? கிட்டத்தட்ட 1,97,000 பேர் செலக்ட் ஆகல. இன்னைக்கு 1,97,000 குடும்பங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீடியா நண்பர்களை, தமிழக அரச நியாயமான முறையில் தேர்ந்தெடுக்காம 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கி வேறு வேறு இடத்துல புரோக்கர் மூலமாக அதை நிறைய அக்கவுண்ட் மூலமாக மணி லாண்டரிங் பண்ணிருக்கிறாங்க. இத்தனை கொடுத்தது வேறு மாநிலமா இருந்தா இந்நாள் அந்த அமைச்சர் ரிசைன் பண்ணிருக்கணும். இது இடி சாதாரணமா ஒரு கடிதத்தை எழுதி இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிங்க. கடிதத்தோடு 150 செலக்டட் கேண்டிடேட் அவங்களுடைய ப்ரூஃப் அட்டாச் பண்ணிருக்கிறாங்க. அதன் பிறகு KN ரவிச்சந்திரன், KN மணிவண்ணன், KN நேருனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் 2 பேரு, அந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்ல பணிபுரியக்கூடிய 4 பேர், 6 பேர்த்தினுடைய வாட்ஸ்அப் மொபைல் போனுடைய டிரான்ஸ்கிரிப்ட். அவங்களுக்குள்ள என்ன பேசினாங்க? ஒரு புரோக்கர் KN ரவிச்சந்திரன் அவங்ககிட்ட பேசின ரெக்கார்டட் கால். இத்தனை விஷயத்தை கொடுத்து 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அதை பத்தி எதுவுமே பேசாம KN நேரு அவர்கள் பதில் சொல்றாங்க, இது திராவிட மாடல் ஆட்சியின் மீது பழி சுமத்துறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் நேரடியா இதுல உடனடியா தமிழ்நாடு DGP அவர்களை FIR போட சொல்லணும். ஏன்னா FIR போடப்பட்ட பிறகுதான் இடி களத்துக்கு வர முடியும். இடியை பொறுத்தவரை ஒரு FIR இல்லாம இடி தன்னுடைய விசாரணையை ஆரம்பிக்க முடியாது. அதன் அடிப்படையில் தான் இடி அவர்கள் செக்ஷன் 66 அடிப்படையில் ப்ரூஃப் கொடுத்து FIR போடுங்கிறாங்க. இடிக்கு FIR போடுவதற்கு அதிகாரம் இல்லை. அதன் பிறகு சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இடி நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா அதுல மணி லாண்டரிங் நடந்திருக்கு. இது எதுவுமே இல்லாம காலையில முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் போடுறாரு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பீகார்ல இருந்து தமிழக மக்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசிட்டாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினாங்க? தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய, தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பீகாரை சேர்ந்த இங்கே வேலை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் DMK அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். இது DMK அவமானப்படுத்துறாங்கிற ப்ரூஃப் நம்முடைய சமூக வலைதளத்தில் அந்த வீடியோவை போட்டு ஹிந்தி சப்டைட்டில் போட்டிருக்கோம். நம்ம BJP தமிழ்நாடு, என்னுடைய சமூக வலைதளம், நம்முடைய நயினார் அண்ணன் எல்லாத்துலயும் நீங்க பார்க்கலாம். அதுல எப்படி தயாநிதி மாறன் அவர்கள் பீகாரில் இருந்து இங்கே பணிபுரியக்கூடியவங்கள மிக மோசமா பேசினாங்க. TRB ராஜா, திரு பொன்முடி, திரு ராசா, இவங்க எல்லாமே வேறு வேறு காலகட்டத்தில் பான் பிராக்கு வாயன், டாய்லெட் கட்டுறவங்க. இதை பேசியதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துறாங்க. அதனால் இன்னைக்கு 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல், இந்த துறையில இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுறாங்க. இவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கை இருக்கு. சத்திய பிரமாணத்தை பொறுத்தவரை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும், மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும். ஆனா பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றாருன்னா சத்திய பிரமாணத்துக்கு எதிராகத்தான் அவர் நடவடிக்கை இருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். எதுக்கு பொய் பேசி சுத்துறாரு? இந்த 888 கோடி ரூபாய் ஊழலுக்காக முதல் அட்டன் பண்ணு. இது முதல் ஊழல். இதை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஊழல் வந்துருச்சு. திரு சக்கரபாணி அவர்களுடைய துறையில விவசாய பெருமக்கள் இருந்து வாங்கக்கூடிய பேடி, நெல், அந்த பேடியை டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் DPC நேரடியாக கொள்முதல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக லாரி கான்ட்ராக்ட், அந்த லாரி கான்ட்ராக்ட் மிக தெளிவாக இருக்கு. சப் கான்ட்ராக்ட் கொடுக்க கூடாது, ஒரு டன்னுக்கு இவ்வளவு பே பண்ணுவோம், இந்த லாரியில கொண்டு வந்து 48 மணி நேரத்துக்குள்ள வாங்கப்பட்ட நெல்லை கொடுக்கணும். எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருந்து, பல அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக இந்த பேடி நெல் கொள்முதலை பத்தி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க?
நெல் கொள்முதலை சரியா நீ வாங்கல, நீ வாங்கி அதை கொண்டு வர்றக்கே 48 நாள் சில இடத்துல ஆயிருக்கு. ஆனா இன்டர்னல் டாக்குமெண்ட் என்ன சொல்லுது, 48 மணி நேரத்துல கொண்டு வரணும். அதிலும் ஊழல் செய்து அதுல 160 கோடி ரூபாய். அதை இன்னைக்கு நம்முடைய சமூக வலைதளத்தில் நம்ம போட்டிருக்கோம். இது சம்பந்தமாக ஏற்கனவே அறப்போர் இயக்கமும் பேசி இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு தனியார் பத்திரிகை சம்பந்தமாக விலாவரியாக அதிலே பாதிக்கப்பட்ட லாரி ஓனர், ட்ரக் டிரைவர் அவங்க கிட்ட பேசி விலாவரியாக அதை பத்திரிகையிலையும் பிரசுரம் பண்ணியிருக்கிறாங்க. 160 கோடி ரூபாய் திரு சக்கரபாணி அவர்களுடைய துறை, 888 கோடி ரூபாய் திரு KN நேரு அவர்களுடைய துறை. இதை பத்தி எதுவுமே வாய் திறக்காத முதலமைச்சர் அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றாங்க.